வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என்ன குத்தி 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 கொலை செய்துட்டாங்க கண்ணீர் மல்க பேசிய நடிகர் ஆனந்தராஜ் இணையதளத்தில் வைரலாகும் நேர்காணல். வாங்க என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். என்னடா துப்புறன்னு பார்க்குறியா? வேற யாரும் துப்பிடக்கூடாதுல்ல, தோத்துக்கிட்டே இருக்கேடா. அட உங்கள் அப்பன் தாமிரபரனில் தலை முழுக கொஞ்சம் காமெடி பண்ணால் வில்லங்கரையே மறந்துட்டீங்களே என தமிழ் சினிமாவில் பல ட்ரேக்மார்க் வசனங்களை பேசி நடித்தவர் தான் ஆனந்தராஜ். தொடக்க காலத்தில் வில்லன் என்னும் சொல்லப்போனால் வில்லாதி வில்லனாக நடித்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு காமெடியானாக ஒரு கலக்கி வருகிறார். இப்படி இருக்கும் இவரது நடிப்பில் அடுத்ததாக வெளியாகியுள்ள படம் தான் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இந்த படத்தில் ப்ரமோஷன் விழாவில் அவர் பேசும்போது தமிழ் சினிமாவில் வாழ்க்கை எவ்வளவு சவால்களை நிறைந்தது என்பது பேசியிருக்கிறாங்க. கண்ணீர் மல்க அவங்க பேசியது புதிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அவர் பேசும்போது ஒரு பெரிய நடிகர் தன்னை பற்றியெல்லாம் நானாக காட்டிவிட வேண்டாம் என கெரியரை சொல்லும்போது அனைவரும் ரசிப்போம். நானும் கிட்டத்தட்ட அப்படித்தான். யாருமே இல்லை, பின்புலம் கிடையாது, திரையுலகில் முன்னோர்கள் கிடையாது. நான் ஆர்கே, செல்வமணி, உதயகுமார் என அனைவருமே போராடி வந்தவர்கள் தான். சிறு வயதிலேயே சொத்து சுண்ணாம்பு ஆகியுள்ளேன். நடிக்கும் போதே பயம் இருந்தது. அதிகம் நேசித்தவர்கள் எனது அப்பா. பார்த்திபன் சாருடைய படத்தின் படப்பிடிப்பில் இருந்து இரவு நேரம் ஆகும்போது நானும் சரி காத்து கொண்டிருந்தோம். அதன் பின்பு எனக்கு 8:30 மணிக்கு ஷூட்டிங் முடிந்து சொல்லிட்டாரு. நான் பார்த்திபன் சாருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினேன். அடுத்த 2 நாட்கள் கால் ஷீட் வேண்டாம் என்று கூறினார். நானும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் எனது அப்பா தவறிட்டார் என்று ஃபோன் வந்தது. நான் ஷூட்டிங்கில் இருந்தபோது சீக்கிரமாக வந்து தொடங்கி 2 நாட்கள் கால் ஷீட் வேண்டாம் என்று அவங்க சொன்னது வரை எல்லாமே எனதுடைய அப்பா மரணத்திற்கு நான் போக வேண்டும் என்று எனது அப்பா எனக்கு செய்ததாக தான் பார்க்கிறேன். வீட்டுக்கு சென்ற அப்பாவின் உடலை பார்த்தபோது நான் கேட்டது, நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக எனது படப்பிடிப்புகள் எல்லாவற்றுமே ஃப்ரீ செய்தீர்களா அப்பா என்று கேட்டேன். இது எல்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. இது மிகப்பெரிய நடிகராக இருந்தால் அது பெரிய விஷயமாக மாறும். நான் ஒரு சராசரி நடிகர், எனக்கு போட்டியே இல்லை என்று நினைக்கிறேன் என்று அவர் பேசியிருந்தார். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி படத்தில் நான் நடிக்க என்னை தள்ளியது யார் என்று நினைக்கிறீங்க? எனது முதுகு முழுவதும் காயம், ஒரு ரத்தமும் வடுக்களும் தான் இருந்தது. என்னை குத்தி குத்தி கொலை செய்துட்டாங்க. ஒரு படம் வீட்டிற்கு வந்து பேசுவாங்க, அதன் பின்பு அந்த படத்தில் இருந்து நான் நீக்கப்பட்டு விடுவேன். அதற்கு அந்த படத்தின் கதாநாயகனால் அது வேறு யாரோ ஒருவர் காரணமாக இருப்பாங்க. எனக்கு வேறு வழியே தெரியலை சார். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி படத்தில் நான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். தயவுசெய்து கலையாக பாருங்க என்று பேசியிருக்கிறார். அவர் இந்த பேச்சுக்கு பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன். சரி, நன்றி.